இலங்கைக்கு 44% வரியை விதிக்கும் அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் ஏனைய நாடுகள், உதாரணமாக பங்களாதேஷ், சீனா, இந்தியா போன்ற நாடுகளுக்கும் 44% வரியை விதித்தால் இலங்கைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. இலங்கைக்கு 44% வரி விதிக்கும் அமெரிக்கா, சீனாவுக்கு 34% வரியையும் இந்தியாவுக்கு 26% வரியையும் விதிக்க போகின்றோம். இலங்கையில் ஆடை உற்பத்தி துறை மிக மோசமாக பாதிக்கப்படும். இலங்கையில் அந்நிய செலாவணி உள்வருகையும் மிக மோசமாக பாதிக்கப்படும். அதனால் இலங்கை பொருளாதாரமும் மிக மோசமான பாதிப்பு ஏற்படுத்துவதுடன் ஆடைத்துறையில் தொழில்துறையில் வேலை செய்பவர்கள் பலர் வேலை இழக்கவும் வாய்ப்பிருக்கு. இலங்கை 88% அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கின்றது. ஆனால் அமெரிக்கா விதிப்பது 44%. இலங்கை மக்களுக்கு அமெரிக்க பொருட்கள் குறைவாக கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு அமெரிக்க குடும்பத்திற்கு இனிமேல் $1,500 தொடக்கம் $1,700 வரை அதிகமாக செல்லும் மாதாந்த செலவு என்று சொன்னால் அமெரிக்க மக்களே பெரிய பிரச்சனையை எதிர்கொள்வார்கள். இறக்குமதி செய்வது இலகுவானது, ஏற்றுமதி வாய்ப்புகளை தேடி பிடிப்பது மிக கடினமானது. நீங்கள் ஒரு பொருளை இலகுவாக வாங்கலாம், ஆனால் உங்களிடம் இருக்கும் பொருளை விற்பது மிக கடினம். அதுக்கு நாளெடுக்கும். ஆகவே இலங்கை இதை கடந்து செல்ல இயலாது. இப்போ இலங்கை பொருளாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்படுமா இருந்தால் அதுக்குள்ள அரசியலும் நிச்சயமாக வரும். அமெரிக்கா கூறும் சில விஷயங்களை அரசியல் ரீதியாகவும் இலங்கை அனுசரித்து போக வேண்டி வரலாம். திருகோணமலை துறைமுகத்தை மையப்படுத்தி 2 நாடுகளும் சேர்ந்து இயங்கினால் இலங்கை அதை எதிர்கொள்வது உண்மையே கடினமானதான். ஏன்னா இலங்கை பொருளாதாரம் இலங்கைக்கு பெரிய அளவுக்கு ஒரு சுயசார்பு தன்மையை கொடுக்கக்கூடியதா இல்லை என்றால் மிக சிறிய பொருளாதாரம். இலங்கையில் அபிவிருத்தியில் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிற ஒரு மாவட்டங்கள் உள்ள திருவண்ணாமலையும் அமெரிக்கா வெறுமனே ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளாமல் இந்த 44% வரியை குறைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். அமெரிக்காவினுடைய அறிவிப்பானது எல்லோரும் எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் அவர் திடமாக தன்னுடைய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இதனுடைய பாதிப்பு என்பது உலக நாடுகள் பலவற்றை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட ஆசிய பிராந்தியத்தில் இதனது தாக்கம் அதிகளவில் உணரப்படும் என்று எல்லோராலும் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றது. அதன் முதற்கட்டமாக இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார சுமையில் இலங்கையை மேலும் தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகின்றது. இப்போது அமெரிக்காவினுடைய இந்த அறிவிப்பும் இலங்கையினுடைய எதிர்வரப்போகின்ற நாட்களும் எப்படி கடந்து செல்ல போகின்றன? உண்மையில் அமெரிக்கா பொருளாதாரம் என்பது உலகத்தில் மிகுந்த ஆதிக்கம் செலுத்துகின்றது. உலக நுகர்வில 20 தொடக்கம் 24% அமெரிக்கா மட்டும் நுகர்கின்றது. பெட்ரோலிய நுகர்விலும் அதே நிலைமைதான் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 25% நுகர்வையும் பெட்ரோலிய நுகர்விலையும் ஏனைய பொருட்கள் நுகர்விலையும் அமெரிக்கா தனித்து நுகர்கின்றது. இந்த வகையில தான் அமெரிக்க பொருளாதாரம் உலகத்திற்கு மிக முக்கியமாக காணப்படுகின்றது. இலங்கையிட ஏற்றுமதியில 76% உங்களுக்கு தெரியும் ஆடைகள், கைத்தாடைகள் மூலம் தான் வருகின்றது. 76%. அந்த 76%லையும் கிட்டத்தட்ட 22-23% ஆடைகள் அமெரிக்காவுக்கு செல்கின்றன. இந்த இடத்துல இவ்வளவு காலமும் 12% வரியை விதித்த அமெரிக்கா இப்பொழுது 44% வரியை விதிக்க போகின்றது. ஆகவே அமெரிக்காவில் இலங்கையுடைய ஆடைகளுக்கு விலை கூட போகின்றது. இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும். இலங்கைக்கு 44% வரியை விதிக்கும் அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் ஏனைய நாடுகள், உதாரணமாக பங்களாதேஷ், சீனா, இந்தியா போன்ற நாடுகளுக்கும் 44% வரியை விதித்தால் இலங்கைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. எல்லா நாடுகளுக்குமே 44% வரி. ஆனால் அப்படி அல்ல. இலங்கைக்கு 44% வரி விதிக்கும் அமெரிக்கா சீனாவுக்கு 34% வரியையும் இந்தியாவுக்கு 26% வரியையும் விதிக்க போகின்றது. அப்ப நாங்கள் இந்தியா, சீனா, இலங்கையை எடுத்துக்கொண்டால், ஏன்னா சீனா தனித்தாக 26-25% ஆடைகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. அப்ப இந்த இடத்துல நாங்கள் சீன பொருட்கள், இந்திய ஆடைகள் சீன ஆடைகளுடன் போட்டி போடும் போது இலங்கை ஆடைகள் மிக கூடிய விலையுடையவனாக அமெரிக்க மக்களுக்கு இருக்க போகின்றது. அவர்கள் நிச்சயமாக குறைப்பார்கள். ஆனால் இலங்கை ஆடைகள் தரங்கூடியவையாக இருந்தால்,
சீன ஆடைகளை விட இந்திய ஆடைகளை விட இலங்கையின் தரம் அபரிமிதமாக இருந்தால் இந்த விலை அதிகரிப்பை அவர்கள் பார்க்காமல் இருக்கக்கூடும். ஆனால் ஒரே தரமான ஆடைகள் பல்வேறுபட்ட விலைகளில் விற்கும் போது எவருமே விலை கூடிய ஆடைகளை வாங்க மாட்டார்கள். அந்த வகையில இந்தியா, சீனா மிகப்பெரிய பொருளாதாரங்கள். ஆனால் இலங்கை மிக சிறிய பொருளாதாரம். மிக அதிக அளவு ஆடைகளில் ஏற்றுமதி தங்கியிருக்கின்றது. அதிக அளவுக்கு மேற்கு நாடுகளில் தங்கியிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்கா தங்கியிருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவின் வரி அதிகரிப்பு 12 வீதத்திலிருந்து 44 வீதத்துக்கு போமா இருந்தால் இலங்கையில ஆடை உற்பத்தி துறை மிக மோசமாக பாதிக்கப்படும். இலங்கையில் அந்நிய செலாவணி உள்வருகையும் மிக மோசமாக பாதிக்கப்படும். அதனால் இலங்கை பொருளாதாரமும் மிக மோசமான பாதிப்பு ஏற்படுத்துவதுடன் ஆலைத்துறையில் தொழில்துறையில் வேலை செய்பவர்கள் பலர் வேலை இழக்கவும் வாய்ப்பு இருக்கின்றன. இப்போது குறிப்பிட்டது போன்று சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுக்கான வரிகள் குறைக்கப்பட்டு இலங்கை மீதான தொகையானது அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இதனுடைய பிரதான காரணமாக எவை இருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அவர் அதை முக்கியமா சொல்லுவது என்னன்னு சொன்னால், ஒரு ரெசிப்ரோக்கல் டாக்ஸ், நீங்க எவ்வளவு விதிக்கிறீங்களோ அவ்வளவு விதிப்பது என்பது, அதை பரஸ்பர வரி என்று சொல்லலாம். அந்த பரஸ்பர வரி என்பது எதிலிருந்து வருது என்று சொன்னால், இலங்கை எவ்வளவு வரி விதிக்குதோ அந்த அளவுக்கு வரி. ஆனா அதிலேயும் இலங்கை 88 வீதமான வரி, 88 வீதத்தை அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கின்றது. ஆனால் அப்படி பார்த்தால் இலங்கை பொருட்களுக்கும் அமெரிக்கா 88 வீதத்தை விதிக்கவில்லை. அமெரிக்கா 88 வீதம் விதிக்கவில்லை. அதை அவர்கள் டிஸ்கவுண்டட் டாக்ஸ் என்று சொல்கிறார்கள். அது ஒரு கழிவு செய்யப்பட்ட வரி கேட்டு. அப்ப இலங்கைக்கு 50 வீதமான அதிகரிப்பு தான் அமெரிக்கா செய்யுது. இலங்கை 88 வீதம் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கின்றது. ஆனால் அமெரிக்கா விதிப்பது 44 வீதம். இந்தியாவிலிருந்து அரைவாசி தான். அப்ப இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு விதித்த வரி 52 வீதம் என்றால் 26 வீதம் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த வகையில தான் எவ்வளவு நீங்கள் வரி விதிக்கிறீர்களோ அதுல அரைவாசி அமெரிக்கா விதிக்கின்றது. ஆகவே இலங்கையிட வரி 88 வீதம் இருந்தபடியால தான் இந்தியாவை விட சீனாவை விட இலங்கை அமெரிக்க பொருட்களுக்கு விதித்த வரி அதிகமானது, 88 வீதம். அதுல அரைவாசியை அமெரிக்கா விதிக்கின்றது. அந்த வகையில தான் இந்தியா சீனாவை விட இலங்கைக்கான வரி அதிகமா இருக்கின்றது. இந்த வரி நிலைமைகள் தொடர்பில் ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் அல்லது இவை தொடர்பில் கலந்துரையாடப்படுவதற்கான வாய்ப்புகள் ஆசிய நாடுகள் தொடர்பில் இருக்கின்றனவா என்று தேடி பார்த்தால் இப்போது முக்கியமான நாடுகள் தான் அந்த கலந்துரையாடலை ஆரம்பிப்பதற்கான சூழ்நிலை இருக்கின்றது. இதனுடைய ஆரம்பம் அல்லது இந்த இப்போது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரியானது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா அல்லது ஒரு கலந்துரையாடலை நோக்கி இந்த கட்டம் நகரும்? அவர் உடனடியாக அமலுக்கு வருவதாகத்தான் கூறுகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி. ஆனால் இதன் மூலம் என்ன நடக்கும் என்று சொன்னால், சில வேளைகள் எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் சில தாங்களும் வரியை குறைக்கின்றோம். இப்போ உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவிலிருந்து நாங்கள் அந்த கோழிகளுக்கான தீனி சோயாவை இறக்குமதி செய்கின்றோம். சில எலக்ட்ரிக்கல் பொருட்களை இறக்குமதி செய்கின்றோம். மருந்து பொருட்களை இறக்குமதி செய்கிறோம். ஆய்வு கூடங்களில் பயன்படுத்தப்படும் பொருட்களை இறக்குமதி செய்கிறோம். அந்த ஸ்கிம் மில்க், கொழுப்பு குறைந்த பாலை இறக்குமதி செய்கிறோம். அப்ப இந்த பொருட்களுக்கு நாங்கள் 88 வீதம் வரி விதிக்கும் போது இலங்கை ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகலாம். நாங்களும் வரியை குறைக்கின்றோம், நீங்களும் எங்களுக்கு குறைச்சி தாருங்கள் என்று. ஏன்னா இலங்கை ஒரு சிறிய நாடுன்றபடியால அதை அமெரிக்கா பரிசீலிக்கக்கூடும். ஆனால் அவர் ஒரு அளவுகோலை வைத்தான் உக்ரைனுக்கு கூட 10 வீத வரி விதிக்கின்றார். ஆனால் கொலம்பியா, சிங்கப்பூர், துருக்கி போன்ற நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு 10 வீத வரி விதித்தபடியால அந்த நாடுகளுக்கும் அவர் 10 வீதம் தான் வரி விதிக்கின்றார். இதனால துருக்கி, கொலம்பியா போன்ற நாடுகள் அதிக அளவான ஏற்றுமதியை அமெரிக்காவுக்கு செய்யக்கூடும். ஆகவே இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே வர்த்தக உடன்படிக்கைகள் எதுவுமே இல்லை. இப்ப இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கின்றது, தாய்லாந்துக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கின்றது. ஆகவே இலங்கை உடனடியாக அமெரிக்காவுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் வர்த்தக உடன்படிக்கையை செய்யலாம், நாங்களும் குறைக்கின்றோம் என்று சொல்லும் போது இலங்கை மக்களுக்கு அமெரிக்க பொருட்கள் குறைவாக கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், சோயா கோழிகளுக்கான தீன் இறக்குமதி செய்யும் போது நாங்கள் 88 வீத வரி விதிக்கின்றோம். அதை குறைக்கும் போது இலங்கையில் உள்ளவர்கள் பலர் அமெரிக்காவிலிருந்து சோயாவை கூடுதலாக இறக்குமதி செய்வார்கள். ஆனால் அது இலங்கை ஏனைய நாடுகளுக்கு கூட வைத்துக் கொண்டு அமெரிக்காவை குறைக்கும் போது என்ன நடக்கும், உள்நாட்டில கோழித்தீன் உற்பத்தி செய்பவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதெல்லாம் பிரச்சனையா இருக்கின்றது. ஆகவே இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் எல்லா நாடுகளும் அமெரிக்க பொருட்களுக்கான வரியை குறைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அமெரிக்க மக்களுக்கு நன்மை ஏற்படும், அமெரிக்க கம்பெனிகளுக்கு நன்மை ஏற்படும். ஆனால் அப்படி இல்லாவிட்டால் பல ஆய்வுகளின்படி
ஒரு அமெரிக்க குடும்பத்திற்கு இனிமேல் $1,500 தொடக்கம் $1,700 வரை அதிகமாக செல்லும் மாதாந்த செலவு என்று சொன்னால் அமெரிக்க மக்களே பெரிய பிரச்சனையை எதிர்கொள்வார்கள். குறுங்காலத்தில் அமெரிக்க கம்பெனிகளுக்கு நன்மை இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் தொழிலாளர்களுக்கு எல்லாம் உற்பத்திகளை பெருக்கும் போது தொழிலாளர் இருக்கிறார்களா? எல்லாவற்றையும் அமெரிக்காவில் உற்பத்தி செய்ய முடியுமா? அப்படி பார்த்தால் நீண்ட காலத்தில் அமெரிக்க மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட போகின்றதா? அதை அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள்? இது ரம்முக்கு பெரிய பிரச்சனையாக வருமா என்பதெல்லாம் காலம் மிக விரைவாக சொல்ல போகின்றது. இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பிரதான பொருட்கள் என்று பார்த்தால் நீங்கள் கூறியது போன்று நெசவில் நெய்யப்படுகின்ற ஆடைகள் மற்றும் ஏனைய ஆடைகள், ரப்பர் பொருட்கள், கொக்கோ, கோப்பி, அதே போன்று தேநீர், தேயிலை, மசாலா பொருட்கள், இரும்பு அல்லது அதற்கு இணையான பொருட்கள், மின்னணு இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள், முத்துக்கள், விலை மதிப்புள்ள கற்கள், நாணயங்கள், வேறு இரசாயன பொருட்கள், மீன் மற்றும் கடல் உணவுகள், காய்கறிகள், பழம், பருப்பு வகைகள் இலங்கையிலிருந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த தடை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் ஒரு முறையான நடைமுறையை கையாளாமல் அல்லது அமெரிக்காவின் தடை ஒரு பொருட்டல்ல என்று கடந்து சென்றால் ஏற்பட போகின்ற ஆபத்துக்கள் என்னவாக இருக்கு? அப்படி கடந்து செல்ல இயலாது. என்று சொன்னால் இலங்கை இப்ப அமெரிக்காவுக்கு 26% ஆடைகளை ஏற்றுமதி செய்து கொண்டு இதை கடந்து செல்ல இயலாது. அப்படி என்று சொன்னால் உடனடியாக இந்த 26%க்குரிய மாற்று சந்தை வாய்ப்புகளை தேடிக் கொடுக்க வேண்டும். சீனாவிடம் இருந்து அதை பெறலாம், இந்தியாவிடம் இருந்து பெறலாம். ஆனால் அது இலகுவான விஷயம் இல்லை. உண்மையை சொல்ல போனால் நீங்கள் இறக்குமதி செய்வது இலகுவானது, ஏற்றுமதி வாய்ப்புகளை தேடி பிடிப்பது மிக கடினமானது. நீங்கள் ஒரு பொருளை இலகுவாக வாங்கலாம், ஆனால் உங்களிடம் இருக்கும் பொருளை விற்பது மிக கடினம். அதுக்கு நாள் எடுக்கும். ஆகவே இலங்கை இதை கடந்து செல்ல இயலாது. இலங்கை ஒரு 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 குறிப்பிட்ட காலத்திற்குள்ள, ஏண்டா இப்ப இலங்கைக்கு மட்டும் இது ஏற்படவில்லை, எல்லா நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்குது. எல்லா நாடுகளுமே ஒரு பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவுடன் போக வேண்டி வரும். ஆனா இலங்கை ஒரு சிறிய நாடு என்றபடியால அமெரிக்கா சில வேளை ஒரு முன்னுரிமை கொடுக்கலாம். ஆனாலும் அதற்குள்ள அரசியல் நலனும் இருக்கக்கூடும். இப்ப இலங்கை பொருளாதாரம் மிக மோசமா பாதிக்கப்படுமா இருந்தால் அதுக்குள்ள அரசியலும் நிச்சயமாக வரும். அமெரிக்கா கூறும் சில விஷயங்களை அரசியல் ரீதியாகவும் இலங்கை அனுசரித்து போக வேண்டி வரலாம். ஏன்னா இதுக்குள்ள வெறும் பொருளாதாரம் மட்டுமல்ல, அது அரசியலுக்காகவும் பயன்படுத்தப்படலாம். அதே நேரம் மிக விரைவாக இலங்கை ஏற்றுமதியாளருக்கு மாற்று சந்தையை பெறுவது எங்கே என்றால், உங்களுக்கு தெரியும், இலங்கை ஆடைகளை பொறுத்தவரையில அந்த ஃபைபர் என்று சொல்லுவோம், நார், அந்த ஃபைபர் சீனாவிலும் இந்தியாவிலும் இருக்கின்றது. ஆனால் இலங்கையில இல்லை. நாங்கள் டெக்ஸ்டைல், துணிகளை இறக்குமதி செய்து கார்மெண்ட்ஸ், ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் நாடு இலங்கை. ஆகவே இந்தியா சீனா போல அல்ல, அவர்களிடம் சொந்தமாகவே அந்த ஃபைபர் இருக்கின்றது, இந்த நார் இருக்கின்றது. எங்களிடம் அப்படி அல்ல. நாங்கள் மற்ற நாடுகள் ஒப்பிடும் போது எளிதில் பாதிக்கக்கூடிய நிலைமையில தான் இலங்கை இருக்கின்றது. ஆகவே இலங்கை எந்தெந்த இடத்துல மாற்று சந்தைகளை பெறப்போகின்றது? நீங்கள் சொன்ன அத்தனை பொருட்களுக்கும் மாற்று சந்தைகளை பெறாவிட்டால் இலங்கையில உற்பத்தி தேங்கிவிடும். ஆகவே ஏற்கனவே அந்நிய செலாவணி பிரச்சனையில தங்கி இருக்கிற நாடு இன்னும் மோசமான பாதிப்புகளை எதிர்கொள்ளும். அந்த துறையில் இருக்கிறவர்கள் எல்லாம் வேலை இழப்பார்கள். அந்நிய செலாவணியிட உள்வருகை குறைவதுடன் அந்த துறையில் இருப்பவர்கள் வேலை இழக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. அது உடனடியாக இலங்கை செயற்படாவிட்டால் பொருளாதார பாதிப்புகளை மக்களுக்கு ஏற்படுற பாதிப்பையும் தவிர்க்க முடியாது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டது போன்று இந்த பொருளாதார தடையோடு அரசியல் இருக்கின்றது என்கின்ற மிக முக்கியமான பகுதியை குறிப்பிட்டீர்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் இலங்கை இதில் இலக்கு வைக்கப்பட்டது என்கின்ற கருத்தை பலரும் முன்வைக்கின்றார்கள். ஆனால் வலுவான ஆதாரம் இல்லை. ஆனாலும் கூட அரசியல் ரீதியாக கடந்த காலங்களில் அமெரிக்கா நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்த பல ஒப்பந்தங்கள் இன்று வரையும் கிடப்பில் கிடக்கின்றன. 3/2 பெரும்பான்மையோடு நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தையும் தென்னிலங்கை மக்களின் அபிமானத்தையும் வென்ற தேசிய மக்கள் சக்தி அனுர தலைமையிலே ஆட்சி அமைத்திருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் இந்த தடையை கடுமையாக்கி கொண்டு தன்னுடைய விவகாரத்தை முடிப்பதற்கு அமெரிக்கா முயற்சிகளை செய்யுமாக இருந்தால் அது எந்த எதிர்விளைவுகளை கொடுக்கும்? உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே மிகப்பெரிய ராஜதந்திரி என்று கருதப்பட்டவர் ஜெயஜாவர்தன. அவர் பொருளாதாரத்தை தாராளமயப்படுத்தி ஓரளவு அமெரிக்காவுடன் போக முற்பட்ட போதுதான் இந்தியாவுடன் மோத வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆனால் இந்தியாவுடன் மோத ஏற்பட்ட போது அமெரிக்கா அவருக்கு உதவியாக வரவில்லை. அப்ப இந்த அரசியல் இதுக்குள்ள மிக முக்கியமானது. ஆனால் இப்பொழுது திருகோணமலை துறைமுகம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. தென்சீன கடல்ல உங்களுக்கு தெரியும், அந்த பிராந்தியம் மிகப்பெரிய பிரச்சனையா ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. தாய்வானை எந்த நேரமும் சீனா கைப்பற்றலாம் என்ற நிலைமை காணப்படுகின்றது. டியோகோ காஷியாவில் அமெரிக்க விமானங்கள் அது பிரித்தானியாவின் துறைமுகம், அமெரிக்கா அது பிரித்தானியாவின் சொந்தமான ஒரு 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 தீவு.
அதில் அமெரிக்க விமானங்கள் வந்து தரையிறங்கி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக B2 போன்ற மிக 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 அபாயகரமான விமானங்கள் ஈரானை குறிவைத்து தான் இந்த நகர்வு நடக்குது. இந்த இடத்துல ஈரானையும் பார்த்துக்கொண்டு சீனாவை கையாளுவதற்கு அவர்களுக்கு ஒரு தென் சீன கடலை நேரடியாக கண்காணிப்பதற்கு ஒரு முக்கியமான இடத்துல திருவோணமலை துறைமுகம் இருக்கின்றது. அதனாலதான் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா அந்த பல்வேறு தடவை இலங்கையுடன் அந்த திருவோணமலை துறைமுகத்தை மையப்படுத்தி தன்னுடைய முதலீடுகளை செய்ய வேண்டும் என்ற காய் நகர்த்தலை செய்தது. அது 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 அமெரிக்காவுக்கு வெற்றி பெறவில்லை. இந்த அரசாங்கம் கொள்கை ரீதியாக வெளிநாட்டு தலையீடுகளை அல்லது வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இலங்கை சொத்துக்களை விற்பதை தாங்கள் ஏற்க மாட்டோம் என்று கூறியிருந்தாலும் அது எந்த அளவு தூரம் பொருளாதார நெருக்கடிகள் வரும்போது அவர்கள் எந்த அளவு தூரம் அதுக்கு தாக்கு பிடிப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஸ்ரீலங்கனையார் அந்த விமான நிறுவனத்தை தாங்கள் தாராளமயப்படுத்த மாட்டோம், தனியாருக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன அரசாங்கம் இப்பொழுது அது தனியார் இலங்கையும் சேர்ந்து அரசாங்கமும் தனியாரும் சேர்ந்து செய்வதை பற்றி பரிசீலிக்கிறோம், தனியார் மயப்படுத்தலையும் நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்துல அமெரிக்காவின் பொருளாதார இந்த வரி ரீதியான தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் பட்சத்தில் சில விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டிய நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்படலாம். ஆகவே திருவோணமலை துறைமுகத்தை மையப்படுத்தி இந்தியாவும் காய் நகர்த்துகின்றது, அமெரிக்காவும் காய் நகர்த்துகின்றது. இந்த வரி போட்டியில இலங்கைக்கு அதிகூடிய பாதிப்பு இருந்தால் இந்த ரெண்டு நாடுகளும் நிலைமையை எவ்வாறு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த போகின்றன என்பதையும் மிக விரைவில் காலமங்களுக்கு சொல்ல போகின்றது. இலங்கை அதை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். இந்த நீங்கள் கூறுகின்ற திருகோணமலை விடயம் தொடர்பில் கடந்த ஒரு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலும் நீங்கள் தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். திருகோணமலையை இந்தியாவும் தனக்கு ஏற்றாற்போல் எடுத்துக்கொள்வதில் அதீத அக்கறையோடு இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவும் நீங்கள் கூறியது போன்று தென் சீன கடலை கண்காணிப்பதற்கான மிக முக்கிய தளமாக திருகோணமலையை பயன்படுத்துவதற்கான ராஜதந்திர மற்றும் இராணுவ விவகாரங்களுக்கான முக்கிய மையப்பகுதியாக பார்க்கின்றது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் மறைமுகமாக ரஷ்ய உக்ரைன் போரில் ஒரு விரிசல் ஏற்பட்டிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுடன் கடந்த காலத்தை போன்ற உறவு நிலையில் சற்று தளர்வு இருப்பதையும் இப்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் விரும்பியது அனைத்தையுமே செய்து கொண்டிருக்கின்றார். ஒருவேளை அமெரிக்காவுக்கு திருகோணமலை தேவை என்கின்ற சூழ்நிலை வருமாக இருந்தால் இலங்கை தப்பி பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இது ஒரு முக்கியமான கேள்வி. பதிலும் மிக சிக்கலானதாக தான் இருக்க போகின்றது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு என்பது இந்தியா எவ்வளவு தூரம் அமெரிக்காவை சார்ந்து போகின்றது என்று சொன்னால், இந்தியாவுடைய அண்மைக்கால நடவடிக்கைகளை பார்த்த போனால் இப்பொழுது சோவியத் யூனியனை சார்ந்ததாகவோ அல்லது அமெரிக்காவை முற்றாக சார்ந்ததாகவோ இல்லை. ஓரளவுக்கு ரெண்டையும் ஓரளவு சமப்படுத்தி செல்லத்தான் இந்தியா முற்படுகின்றது. ஆகவே தென் சீன கடல்ல சீனா தாய்வானை கைப்பற்றி அதன் விரிவாக்கம் பிலிப்பைன்ஸை நோக்கி, ஆஸ்திரேலியாவை நோக்கி, ஜப்பானை நோக்கி நகரமா இருந்தால் எல்லா நாடுகளையும் அமெரிக்கா பலப்படுத்துகின்றது. ஆகவே திருவோணமலை துறைமுகம் அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான இடத்துல வரும்போது சீனா இந்திய உறவுகள் எவ்வாறு வரப்போகின்றன என்பது மிக முக்கியமானது. என்றால் 90களுக்கு முதல் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா சீனாவின் முக்கியமாக இந்தியா அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக இருக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அப்பொழுது அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக இருந்தது பாகிஸ்தான். இப்பொழுது பாகிஸ்தானை பற்றி யாரும் பேசுவதில்லை. இந்தியா மிகவும் நெருங்கிய நட்பு நாடாக வந்துவிட்டது. ஆகவே காலம் மாறலாம். அப்படி பார்த்தால் திருகோணமலை துறைமுகத்தை மையப்படுத்தி ரெண்டு நாடுகளும் சேர்ந்து இயங்கினால் இலங்கை அதை எதிர்கொள்வது உண்மையே கடினமானதான். ஏன்னா இலங்கை பொருளாதாரம் இலங்கைக்கு பெரிய அளவுக்கு ஒரு சுயசார்பு தன்மையாக கொடுக்கக்கூடியதா இல்லைன்னா மிக சிறிய பொருளாதாரம், ஏற்றுமதியில அளவுக்கு அதிகமா தங்கி இருக்கிற பொருளாதாரம், ஏற்றுமதியில குறிப்பா நாங்கள் மேற்குலகத்தை சார்ந்தா இருக்கின்றோம். இறக்குமதியை நாங்கள் சீனாவிடம் இருந்தும் இந்தியாவிடமிருந்தும் அதிக அளவு இறக்குமதி செய்தாலும் ஏற்றுமதி சந்தை மேற்கு நாடுகளை நோக்கித்தான் இருக்கின்றது. ஆகவே இலங்கை என்னும் தன்னுடைய சொந்த காய்ப்பை முக்கியமா சிங்கப்பூரை போல நாடுகள் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கின்றன. சிறிய நாடா இருந்தாலும் பொருளாதாரம் பெருசு. ஆனா இலங்கை அப்படி அல்ல. இலங்கையுடைய பொருளாதாரம் மிகச் சிறியது, எளிதில் பாதிக்கக்கூடிய தன்மையை கொண்டதா இருக்கின்றது. ஆகவே அந்தந்த காலத்தில் நடக்கிற நிகழ்வுகள் தான் இதுக்கு பதில் சொல்லும். திருகோணமலையை நீண்ட காலமாக பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில் தன்வசப்படுத்துவதில் எண்ணெய் குதங்களாக இருக்கலாம், அல்லது இப்போது நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற போது கூட அனல் மின் நிலையம் தொடர்பில் அதீத கரிசனை செலுத்தப்படுகின்றது. இவையெல்லாம் ராஜதந்திர ஒழுங்குமுறைகளுக்கு அப்பால்
பொருளாதார ரீதியாக அமெரிக்காவால் ரசிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை என்று நான் சொல்லுவேன். என்று சொன்னால் திருகோணமலை அந்த துறைமுகம் இருப்பதால் திருகோணமலை என்ற ஒரு மாவட்டம் ரெண்டு வகையில முக்கியத்துவம் பெறுகின்றது. ஒன்று துறைமுகம் இருக்கின்றது, சிறிய விமாலயம் இருக்கின்றது, மகாவலி கங்கையும் வந்து அங்கே மூதூரில் தான் சங்கமமாகின்றது. ஒரு தந்திரோபாய ரீதியில் இலங்கையில திருகோணமலை முக்கியத்துவமா இருந்தாலும் இலங்கை அரசாங்கத்துக்கு திருகோணமலை தேவை, மிக முக்கியத்துவமானது. அமெரிக்காவுக்கும் தேவை, இந்தியாவுக்கும் தேவை. ஆனால் இலங்கையில அபிவிருத்தியில பின்தங்கிய மாவட்டமா இருக்கிற ஒரு மாவட்டங்கள் உள்ள திருவண்ணாமலையும் ஒன்று. மற்றவர்களுக்கு திருவண்ணாமலை தேவைப்படுது, ஆனால் அந்த பலனை திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் அனுபவிக்கிறார்களா என்றால் இல்லை. ஏன்னா அபிவிருத்தியில பின்தங்கிய ஒரு பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இல்லை, மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லை, பெரிய அபிவிருத்தி அடைந்த மாநிலமா திருவண்ணாமலை இல்லை. அப்ப இந்த இடத்துல அவர் எல்லோரும் வந்து அந்த திருவோணமலையின் தந்திரோபாய அந்த அமைவிடத்தை தான் எல்லோரும் கருத்தில் கொள்கிறார்கள். இந்தியா அதை மிக முக்கியமாக கருதுகின்றது. உங்களுக்கு தெரியும், யுத்தம் முடிந்த காலத்திலிருந்து அங்கு ஒரு அணு நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று இந்தியா முயற்சி செய்தது, அது தோல்வியில் முடிந்தது. அதே நேரம் இப்பொழுது அங்கே திருவண்ணாமலையில இந்திய அனுசரணையுடன் ஒரு சூரிய கலத்தினூடாக மின்சாரத்தை பெரிய அளவு உற்பத்தி செய்யக்கூடிய ஏற்பாடுகள் நடக்கின்றன. ஆகவே இந்தியா இலங்கையில திருவோணமலையில எப்படியாவது தாங்கள் காலை ஊன்றிவிட வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருக்கின்றது. அதே அமெரிக்காவிட நீண்ட நாள் ஆசையும் அப்படித்தான். உங்களுக்கு தெரியும், MCC உடன்படிக்கை செய்து திருவோணமலையிலிருந்து கொழும்பு வரைக்கும் ஒரு 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 பாதையை அமைத்து அதனூடாக திருவோணமலையை கட்டுப்படுத்த அமெரிக்கா முயற்சித்தது. ஆனால் அதற்கு முன்னே அரசாங்கம், குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்காக அவர் அது பெரிய விலையும் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது அவருக்கு. ஆகவே அமெரிக்காவும் இந்தியாவும் நீண்ட காலமாகவே திருகோணமலையை தங்களுடைய ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு முதலீடுகள் ஊடாகையாவது கொண்டு வர வேண்டும், தங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதை மிக மிக நீண்ட காலமாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றன. MCC ஒப்பந்தம் வெளிப்படையாக பேசப்பட்டது, அதனால் தான் ஆட்சியை இழந்தார் கோட்டாபாய ராஜபக்ச என்பது நிதர்சனமானது, அனைவரும் அறிந்தது. இப்போது இந்த பொருளாதார தடையில் இலங்கை மீள முடியாமல் மேலும் ஒரு அழுத்தம் அல்லது ஆட்சியில் ஒரு குடைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக மேற்குலகம் ஆரம்பித்து விட்டது என்று பார்க்கலாம். அமெரிக்கா வெளிப்படையா பார்க்கும்போது எல்லா நாடுகளுக்கும் அவர் வரி விதிக்கின்றார். உக்ரைன் யுத்தத்தால மோசமா பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உக்ரைனுக்கு கூட 10% வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இலங்கையும் அதுக்குள்ள விதிவிலக்கு இல்லை. மோடியின் தோளை அவர் தொட்டு மிக நட்பு ரீதியாக அவர் 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 தன்னுடைய நட்பை வெளிப்படுத்தி இருந்தாலும், ஆனால் வரி என்றும் வரக்குள்ள அவர் எந்தவித சலுகையும் இந்தியாவுக்கு காட்டவில்லை. ஆகவே இலங்கையை போன்ற அளவில் இலங்கை ஒரு சிறிய நாடு என்ற அடிப்படையில் சில வேளை விட்டுக் கொடுப்புகளை செய்ய முன்னர் சில விடயங்களை பெற்றுக்கொள்ள அமெரிக்கா முற்படும். அது ராஜதந்திர ரீதியான விஷயங்களை அவர்கள் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள், அது சில வேளை ரகசியமாக வைக்கப்படும். அமெரிக்கா வெறுமனே ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளாமல் இந்த 44 வீத வரியை குறைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. குறைக்கிறதாக இருந்தால் வெறுமனே பேச்சுவார்த்தை ஊடாக வெறுமனே இலங்கை கேட்கின்றது என்பதற்காக அல்ல. உங்களுக்கு தெரியும், பண்டாரநாயக்கா அவர்கள் திருவோணமலை துறைமுகத்தை பிரித்தானியாவிலிருந்து பெற்று அதை தேசியமயப்படுத்தினார். எண்ணெய் கம்பெனிகளை பண்டாரநாயக்கா தேசியமயப்படுத்தும் போது எண்ணெய் கம்பெனிகளின் தலைமைச் செயலகம் அமெரிக்காவில் இருந்தது. உடனடியாகவே அமெரிக்கா இலங்கை மீது நடவடிக்கை எடுத்து கோதுமை மானியத்தை தடை செய்தது. ஸ்ரீமாமையார் பிற்காலத்தில் கோதுமை மானியம் தர சொல்லி அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதின வரலாறுலாம் இருக்கின்றது. ஆகவே அமெரிக்கா சிறிய நாடு என்பதற்காக கடந்த காலத்துல கூட தன்னுடன் மோதியவர்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்த வரலாறு இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில அமெரிக்கா இந்த 44% வரியை குறைக்க வேண்டுமா இருந்தால் இலங்கையிடமிருந்து மிக முக்கியமான ஒரு விடயத்தை பெறக்கூடும் அல்லது எதிர்பார்க்கக்கூடும். இது யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லோருடைய கணிப்பும் இருக்கின்றது. அமெரிக்கா இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் என்ன, பொருளாதார ரீதியான அழுத்தங்களை மேற்கொண்டால் என்ன, ஏனைய விடயங்களில் அழுத்தங்களை கொடுத்தால் என்ன, வல்லரசான சீனாவும் இருக்கின்றது, இந்தியாவும் பக்கபலமாக இருக்கின்றது. இவர்கள் இருவரும் இருக்கின்ற போது மேற்குலகு இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்கின்ற ஒரு பொதுவான கருத்தை பலரும் கூறுவார்கள். ஆனால் இந்த அமெரிக்கா இல்லாத ஒரு சூழ்நிலை அல்லது அமெரிக்காவை தவிர்த்து கொண்டு ஒரு நாட்டினால் பயணத்தினை மேற்கொள்ள முடியும். இலங்கை போன்ற நாடுகளை நான் புள்ளி விவரம் ஊடாகத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்றால் எங்களுடைய பொருளாதாரம் மிக சிறியது, ஒரு 80 பில்லியன் டாலர்களை மட்டும் கொண்ட ஒரு நாடு. நாங்கள் எங்கே இருந்து இறக்குமதி செய்கிறோம் என்று சொன்னால் சீனாவிடமிருந்து இப்ப 22 வீதத்தை தாண்டி 24 வீதத்துக்கு போய்விட்டது. இந்தியாவிடமிருந்து 21% நாங்கள் இறக்குமதி செய்கிறோம்.
ஏற்றுமதி என்னும் வரும்போது இந்தியாவுக்கு 6% ஏற்றுமதி தான் போகின்றது. அதே நேரம் சீனாவுக்கு நாங்கள் 1%, 2% கூட இல்லை. ஆகவே இப்ப அமெரிக்காட 22%, 24% ஏற்றுமதியை நீங்க திருப்புவதாக இருந்தால் இந்தியாவை சீனாவை நோக்கி திருப்ப வேண்டும். ஆனால் இந்தியாவின் நான் ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இந்தியாவில் ஒரு ஷர்ட் இந்திய விலையில் 500 ரூபான்னு சொன்னால் நாங்கள் இலங்கையிலிருந்து 4000, 5000, 6000 ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்தால் இந்தியர்கள் அதை கொள்வனவு செய்வார்களா? ஏன்னா எங்களுடைய விலைகள் அதிகமாக இருக்கின்றது. மற்றது அங்கே அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஏற்றுமதி செய்ய முடியுமா? சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியுமா? ஆகவே இந்த ஏற்றுமதியை செய்யாத போது நீங்கள் அரசியல் ரீதியாக பேசலாம், அரசியல் ரீதியாக இதையும் கதைக்கலாம், நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று. ஆனால் புள்ளி விவரத்தை பார்க்கும் போது அந்த அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் 26% நீங்கள் எங்கே திருப்ப போகிறீர்கள், எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறீர்கள் என்பதுதான் இங்கே முக்கியம். புள்ளி விவரங்கள் அதை சொல்லவில்லை. ஏன்னா நாங்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்தது வெறுமனே 6%. சீனா பட்டியலிலேயே இல்லை. அப்ப நீங்க எப்படி ஏற்றுமதி செய்வீங்க? உடனடியாக எப்படி அந்த 26% சந்தையை பெற்றுக் கொள்வீர்கள்? அப்படி பெற்றுக்கொள்ளாவிட்டால் அந்நிய செலாவணி வீழ்ச்சி அடைய போது இலங்கையில் உள்ள ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் வேலை இல்லாமல் போக போறார்கள். இதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது? நீங்க கூறிய புள்ளி விவரத்தில் தான் பார்க்க வேண்டி இருக்கின்றது. 2024ஆம் ஆண்டில் இலங்கை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி 3165 மில்லியன் டாலர்களை கிடைத்திருக்கின்றது. 2024 அமெரிக்கா இலங்கைக்கு ஏற்றுமதி செய்த ஏற்றுமதி 368 மில்லியன் டாலர்கள் ஆகும். அதாவது 2797 மில்லியன் டாலர்கள் 88% அதிகமாக இலங்கைக்கு ஏற்றுமதி ஊடாக சம்பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 88% மேலதிக ஏற்றுமதியை கட்டுப்படுத்தவே 44% வரி விதிக்கப்படுகின்றதா என்கின்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. அதனோடு நீங்கள் இன்னும் ஒன்றையும் குறிப்பிட்டீர்கள். இப்படியான வரி சுமைகள் அதிகரிக்கின்ற போது இலங்கையில் ஆடை தொழிற்சாலை பாதிக்கப்படுகின்ற போது பல இளைஞர் யுவதிகள் வேலை இழப்பார்கள். கடந்த பொருளாதார நெருக்கடி காலத்திலும் ஆரம்பமானது இளைஞர் யுவதிகளினுடைய அவர்களுடைய வேலை விவகாரம் தான் முதலில் பேசப்பட்டது. இப்போது அந்த இளைஞர்கள் மீண்டும் ஒரு விதத்தில் அந்த செயற்பாட்டுக்காக அவர்கள் தயார்படுத்தப்படுகிறார்கள். உண்மையை சொல்ல போனால் ஒரு முக்கியமான விடயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். 77ஆம் ஆண்டு பொருளாதாரத்தை தாராளமயப்படுத்திய போது ஆடை உற்பத்தி துறை இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. இளைஞர் யுவதிகள் கிராமப்புறத்திலிருந்து ஆயிரக்கணக்கில் கொழும்பு போன்ற நகரங்களை நோக்கி வந்தார்கள். சந்தோஷமாக வேலையை பெற்றுக் கொண்டார்கள். ஏன்னா அந்த காலத்தில் வேலையின்மை இருந்தது. ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட 45 வருஷம் தாண்டிய பிறகு எல்லோரும் களைப்படைந்து விட்டார்கள். ஆடைத்துறையில் வேலை செய்வது அவர்களுக்கு மிகப்பெரிய சம்பளத்தை கொடுக்கவில்லை. சோர்வடைந்தவர்களாக களைப்படைந்தவர்களாக இருக்கிறார்கள். பெருந்தோட்டத்துறையில் உள்ள இளைஞர்களும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இலங்கைக்கு வருமானம் தரும் 2 துறைகள் இளைஞர்கள் சந்தோஷமாக ஆக்ரோஷமாக வேலை செய்யக்கூடிய துறைகளா இல்லை. ஒன்று பெருந்தோட்டத்துறையும் அப்படித்தான் இருக்கின்றது, ஆடைத்துறையிலும் பலர் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த 44% வரி இன்னும் பிரச்சனையை கொடுக்குமா இருந்தால் ஏராளமான இளைஞர்கள் மேலும் மேலும் அந்த துறையை விட்டு வெளியேறி சென்றால் அதை மீளே ஆரம்பிப்பது மிக கடினம். ஆகவே இலங்கை மாற்று வழியை சந்தைகளையும் தேட வேண்டும். உள்நாட்டிலே உடனடியாக இந்த இளைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். அதற்குரிய வல்லமை நிச்சயமாக இல்லை. எங்களுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் தேவை. அந்த முதலீடுகள் அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில இருந்து மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட அளவு முதலீடுகள் வந்திருக்கின்றன. ஏனைய நாடுகள் ஜப்பான், சீனா போன்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து முதலீடுகள் வரவில்லை. ஆகவே இலங்கை பொருளாதாரம் என்பது மிக சிக்கலை உருவாக்கி விட்டதாகவும் சிக்கலை எதிர்கொள்வதாகவும் தான் இப்பொழுது காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அரச நியமனங்கள் பெருமளவில் வழங்கப்படவில்லை. அங்கு இருக்கக்கூடிய திணைக்களகம் சார்ந்து திணைக்களகத்தில் ஏற்படுகின்ற வெற்றிடங்களுக்கு ஏற்றாற்போல் அந்த நியமனங்கள் வழங்கப்படுகிறது. பெருவாரியான இளைஞர் யுவதிகள் வேலையின்றி இருக்கின்றார்கள். நீங்கள் கூறியது போன்று தொடர்ச்சியாக வந்த அரசுகள் எதுவும் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு தொடர்பான மாற்று திட்டத்தை முன்வைக்கவும் இல்லை. அவை தொடர்பில் தங்களுடைய இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்தில் கூட வேலைவாய்ப்பு தொடர்பான மேலதிகமான தகவல்களையும் பெருமளவில் வெளிப்படையாக பேசப்படவில்லை. இப்படி வேலைவாய்ப்பு தொடர்பில் ஒரு தொடர்ச்சியான ஒரு பெரும் சந்ததியினர் முடக்கத்துக்குள் உள்ளாகின்ற போது அந்த நாடு எப்படி அபிவிருத்தியை நோக்கி நகர முடியும்? சுயதொழிலும் அவர்களால் செய்ய முடியாது. அவர்களிடம் தம்மளிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கூட வெளியில் கொண்டு வருவதற்கான வல்லமையையும் வங்கிகள் வழங்குவதில்லை என்றால் அவர்கள் எங்கு செல்வது? எப்படி இந்த நாட்டுக்கு உதவி செய்வது? நாடு எப்படி அபிவிருத்தி அடைவது? 2028ஆம் ஆண்டில் கடனை கட்ட ஆரம்பிப்போம் என்று கூறுகின்ற அரசுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கின்றது? என்ன வலிநிலை இருக்கின்றது? இந்த பொருளாதாரம் சிக்கல் இருப்பது என்பது மிக தெளிவானது. என்று சொன்னால் காப்போது உயர்தர பரீட்சையை 3 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறார்கள் வருடந்தோறும்.
அது ஒரு 40-45 மாணவர்கள் தான் பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார்கள். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு குத்துமதிப்பா எடுத்துக்கொண்டால் ஒரு வருஷத்துல 2,50,000 மாணவர்கள் கல்விப்போர் தராதர உயர்தர பத்திர பரீட்சைக்கு தோற்றியவர்கள் அவர்கள் வேலையின்றி இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில அவர்கள் கல்வியை தொடர்கிறார்கள். பலர் ஊழியப்படையில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழக பட்டதாரிகள் கூட கிட்டத்தட்ட 40-45 பேர் ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அவர்களுக்கு எல்லாருக்குமே அரசாங்கம் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாத கட்டத்தில் இருக்கின்றது. இப்பொழுதே அரசு துறை பெருகிவிட்டது. ஓய்வூதியக்காரர்களை நாங்கள் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அரசு துறை வினைத்திறனா இல்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த இடத்துல அரசாங்கங்கள் தேர்தல் காலத்துல நியமனங்களை வழங்கி வரவு செலவு திட்டத்தில எல்லாம் சம்பளம் எல்லாம் உயர்வு வழங்குறது அதெல்லாம் போதாமல் இருந்து மிகப்பெரிய பிரச்சனை சிக்கி தவிக்கின்றது இலங்கை பொருளாதாரம். இதனால்தான் பல நாட்டை விட்டு வெளியேறியும் செல்கிறார்கள். இந்த இடத்துல தனியார் துறை மிகுந்த முக்கியத்துவம் பெற்று மிக அதிக அளவு சம்பளம் தரக்கூடிய நிலையில தனியார் துறை பல்கலைக்கழகத்துல படிப்பவர் உட்பட எல்லோரும் தனியார் துறையை நோக்கி போகாத காலம் வரும் வரைக்கும் போகக்கூடிய காலம் வரும் வரைக்கும் இந்த நிலைமை தொடர் போகின்றது. ஏன்னா அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 40-50,000 பேரை அரசு துறைக்கு எடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை. இதனால வேலையின்மை, வெளிநாட்டுக்கு நோக்கிய புலம்பெயர்வு எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே ஒரு நாடு இளைஞர் யுவதிகளை வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்து அபிவிருத்தி அடைந்ததா வரலாறு இல்லை. ஆனால் நுட்ப தேர்ச்சி உள்ளவர்களை இறக்குமதி செய்து வளர்ச்சி அடைந்த நாடுகள் இருக்கின்றன. சிங்கப்பூரா இருக்கலாம், ஆஸ்திரேலியா இருக்கலாம், நியூசிலாந்து, கனடா, இப்படி பட்டியல் நீள்கின்றது. இலங்கை இன்னும் நுட்பத்தேர்ச்சி உள்ளவர்கள் நுட்பத்தேர்ச்சி அற்றவர்கள் எல்லோரையும் ஏற்றுமதி செய்ய நிலைமைதான் இருக்கின்றது. அதுக்கு காரணம் இலங்கை பொருளாதார வளர்ச்சி என்பது குறுகியதா இருக்கின்றது. 51ஆம் ஆண்டுல இருந்து 23ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சராசரி பொருளாதார வளர்ச்சி ஒரு வருஷத்துக்கு 4% தான். 4% பெரிய பொருளாதார வளர்ச்சி அல்ல. இலங்கை பொருளாதாரம் 4% தான் வளர்ந்திருக்கின்றது சராசரியாக. இது ஒரு பெரிய வளர்ச்சி அல்ல. இதனாலதான் மிகப்பெரிய அளவுக்கு தொழில்துறைகளை உருவாக்க முடியாத கட்டத்தில் இலங்கை பொருளாதாரம் இருக்கின்றது. ஆகவே உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும், உற்பத்தியை பெருக்க வேண்டும், ஏற்றுமதியை பன்முகப்படுத்த வேண்டும், வேலை வாய்ப்புகள் தனியார் துறையிலிருந்து ஆயிரக்கணக்கில் உருவாக்கப்பட வேண்டும். அது உருவாகும் வரைக்கும் இலங்கை பொருளாதாரம் மெதுவாகத்தான் நடந்து கொண்டிருக்கும், பிரச்சனைகளுடன் கூடியதாகத்தான் நடந்து கொண்டிருக்கும். தொடர்ச்சியாக பொருளாதார நெருக்கடி காலகட்டத்திலும் இந்த வினா உங்களிடம் முன்வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக உங்களிடம் விவாதிக்கப்படுகிற விடயம், நீங்களும் அதற்கான பதில்களை தொடர்ச்சியாக கூறுகின்றீர்கள். ஆனால் கதவுகள் திறக்கப்படாத போது மீண்டும் அந்த வினா உங்களிடம் முன்வைக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் தடை ஒரு புறம் இருக்கட்டும், பொருளாதார நெருக்கடி ஒரு புறம் இருக்கட்டும். இந்த பொருளாதார நெருக்கடி அமெரிக்காவின் தடைகளை முழுமையாக ஈடு செய்யாவிட்டாலும் ஒரு பெரும் பகுதியை ஈடு செய்யக்கூடிய வலுநிலையில் இலங்கையர்கள் அல்லது ஈழத்தமிழர்கள் பெரும் தனவான்களாக புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்றார்கள். ஏன் அவர் இந்த சர்வதேச நாடுகளிடம், அமெரிக்காவிடம் அல்லது ஏனைய நாடுகளிடம் மண்டியிடுவதை விட தன் நாட்டு குடிமக்கள் புலம்பெயர்ந்து மிகவும் வலுவான நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுடன் ஒரு ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலை இந்த அரசு மேற்கொள்ளாமல் தொடர்ச்சியாக ஒரு வங்குரோத்து நிலையில் செல்லுவது என்பது ஒரு ஆரோக்கியமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? அல்லது அந்த அரசுகள் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதனால் ஏதாவது ஒரு விடயத்தை இழந்து விடும் என்று அச்சப்படுகின்றனர். இங்கே புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்கள், புலம்பெயர்ந்த சிங்களவர்கள், முஸ்லீம்கள் என்று நீங்கள் பொதுவாக பார்த்தாலும் இவன் வெளிநாட்டு நிறுவனங்களை கூட உள்ள கொண்டு வர முடியாத கட்டத்தில் தான் இலங்கை பொருளாதாரம் இருக்கிறது. அதான் நான் சொன்னேன், இந்தியா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்தாலும் பெரிய அளவுக்கு முதலீடு வரவில்லை. ஜப்பான் கொண்டு வரவில்லை முதலீடுகளை, சீனா மிகப்பெரிய முதலீடு கொண்டு வரவில்லை, அமெரிக்கா கொண்டு வரவில்லை. ஆகவே தனி நபர்கள் தாண்டி வெளிநாட்டு கம்பெனிகள் கூட இங்கே முதலீட வரவில்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், கடந்த காலத்துல அவர்கள் ஊழல், நிர்வாக சீர்கேடுகள், தாமதிப்புகள் எல்லாம் இருந்தது என்று. ஆகவே ஒரு நாட்டில் வெளிநாட்டு முதலீடுகள், வெளிநாட்டு கம்பெனிகள், வெளிநாடுகள், மற்றது புலம்பெயர்ந்த இலங்கையர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லோரும் இங்கே வர வேண்டுமா இருந்தால் இலங்கையில் அதற்குரிய நிலைமை உருவாக்கப்பட வேண்டும். ஏன் எல்லோரும் சிங்கப்பூருக்கு போகிறார்கள், ஏன் எல்லோரும் தாய்லாந்துக்கு போகிறார்கள் என்று சொன்னால், அங்கே சூழ்நிலை உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே இலகுவாக முதலீடு செய்யலாம். அப்ப அந்த நிலைமை உருவாக்கப்படும் வரைக்கும் வெளிநாட்டவர்களும் இங்கே வருகிறார்கள் இல்லை, இலங்கையர்களும் தங்கள் உழைத்த பணம், நீங்க சொல்வது போல புலம்பெயர்ந்த தமிழர்கள், புலம்பெயர்ந்த சிங்களரும் இருக்கலாம், முஸ்லீம்களும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் அஞ்சுகிறார்கள் என்னென்று சொன்னால், இலங்கை நிலைமை முதலீட்டுகளுக்கு சாதகமாக உள்ளதுன்னு சொன்னால் நிச்சயமா வருவார்கள். கடந்த கால அரசாங்கங்கள் அதை செய்யவில்லை. ஜெயார்ஜியாவத்தின பொருளாதார தாராளமயப்படுத்தப்பட்ட போது பெருமளவுக்கு முதலீடு வந்தன. ஆசியாவின் முதலீட்டு தொட்டில் என இலங்கை வர்ணிக்கப்பட்டது. ஆனால் யுத்தத்தால தான் எல்லா முதலீடுகளையும் இலங்கை இழந்தது. யுத்தம் முடிந்த பிறகும் ஆட்சி அதே மாதிரி தொடர்ந்தபடியால வரவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் அதை மாற்றி, அந்த நிலைமையை மாற்றி, நீங்கள் எல்லோரும் வாருங்கள், நாங்கள் முதலீட்டுக்குரிய அத்தனை வாய்ப்புகளையும் செய்கிறோம் என்று சொன்னால் ஒழிய
அதுக்குரிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தால் ஒழிய இந்த கேள்வியை நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் என்னுடன் கேட்கத்தான் போகிறீர்கள். கூட அவர்களுடனான ஒரு கலந்துரையாடல் அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பான ஒரு கருத்து களத்தை உருவாக்குவதற்கு கூட அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தூதரகங்களோடான எந்த ஒரு செயற்பாடுகளையும் ஆரம்பிக்கவில்லை என்கின்ற போதனை சந்தேகம் வலுக்கின்றது. நான் இங்கே இந்தியாவையும் இலங்கையும் ஒப்பிட போகிறேன். இந்தியாவில் வெளிநாட்டு தூதராலயங்களில் வேலை செய்பவர்கள் 100% இந்திய வெளிநாட்டு துறையில் அந்த தேர்ச்சி IFS சொல்றாங்க, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்திய வெளிநாட்டு சேவையில் சித்தி அடைந்தவர்கள் தான் 100% அந்த துறைக்கு போகிறார்கள். ஒரு தரம் உங்களுக்கு தெரியும், மகாத்மா காந்தி அவர்களின் பேரன் கோபாலகிருஷ்ண காந்தி இலங்கைக்கு இருந்தார். அப்படி சில விதிவிலக்காக சில நியமனங்கள் இருக்கப்படக்கூடும். மற்றும்படி 100% அவர்கள் அந்த பரீட்சை சித்தியை எடுத்த உரியவர்கள் ராஜதந்திரர்கள் தான் அங்கே போகிறார். இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் 80% இந்த வெளிநாட்டு அந்த ஸ்ரீலங்கா ஃபாரின் சர்வீஸ், இலங்கை வெளிநாட்டு சேவை, அந்த பரீட்சையை சித்தி அடையாதவர்கள் தான் 80% இருந்தார்கள். அப்ப சித்தி அடையாதவர்கள், ராஜேந்திரன் பற்றி தெரியாதவர்கள், அமைச்சர்களுக்கு சொந்தக்காரர்கள், அமைச்சர் உறவினர்கள் எல்லாம் அந்த துறைக்கு போய் தங்களோட குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு அங்கே இளைஞர்களின் பணத்துல பிள்ளைகளை கல்வி கற்றுக் கொண்டிருந்தால் அவர்களால நீங்க சொல்லுவது போல இந்த வெளிநாடுகளுடன் பொருளாதார உடன்படிக்கை செய்வது மிக கடினமான. ஏன்னா அவர்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. கீழ்நிலை அதிகாரிகள், அவர்கள் மேலிடத்தில் இருப்பார்கள், கீழ்நிலை அதிகாரிகள் தான் அந்த விடயங்களை செய்ய வேண்டும். ஏன்னா அவர்கள் அந்த துறையில பணத்தையும் பெற்றவர்களா இருப்பார்கள். ஆனா மேலே இருப்பவர்கள் செல்வாக்கில் வந்தவர்களா இருக்கிறார்கள். இப்படி செய்யும் போது நீங்கள் சொல்வது போல இந்த ஒப்பந்தங்களை எவ்வாறு செய்வது, இலங்கை மக்களுக்கு சாதகமான ஒப்பந்தங்களை செய்து வட்டங்களை உருவாக்குவது எப்படி? ஏன்னா அவர்கள் அமைச்சர்களின் அரசியல்வாதிகளின் நண்பர்கள், உறவினர்கள் தான் அந்த பதவியில் இருந்திருக்காங்க. 80% 80% அதிகமானவர்கள் அப்படித்தான் நியமிக்கப்பட்டார்கள் அந்த காலத்துல. இதனாலதான் இலங்கை பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு அல்லது அமெரிக்கா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அபரீதமான வரி தொகையினுடைய நிலைமைகளும் எதிர்வரும் நாட்களில் இலங்கை இதனை எப்படியான வகையில் கடந்து செல்ல போகின்றது, இலங்கை அரசினுடைய முடிவுகளிலே எதிர்கால பொருளாதாரம் தங்கி இருக்கின்றது, கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த திருகோணமலை அல்லது கடந்த கால ஒப்பந்தங்களில் அமெரிக்கா எவ்வகையான நடைமுறைகளை கையாளும் என்கின்ற மிக முக்கியமான பொருளாதாரம் மற்றும் ராஜதந்திர பரப்புகளை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுக்கு நேரலுக்கும் வணக்கம்.